Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 8 Exercise 8.7 the first question in the video la solve pannalam. In each of the following cases determine whether the following function is homogeneous or not. If it is so, find the degree. Homogeneous ah illaya check pannom. Apdi homogeneous ah irundha adoda degree enna அப்படியே நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் f of xy is equal to x square y plus 6x cube plus 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹோமோஜீனியஸா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸுக்கு முன்னாடி லாம்டா ஒய் முன்னாடி லாம்டான்னு மாற்றி எழுதிப்போம். எல்லா இடத்துலையும் எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ எக்ஸ் லாம்டா ஒய் லாம்டா அப்படின்னு எழுதுவோம். எழுதிட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக நமக்கு வர்ற ஆன்சருமே வந்து எஃப் ஆஃப் எக்ஸோடது தான் வரும். அப்படி வந்ததுன்னா அது ஹோமோஜீனியஸ், வரலன்னா ஹோமோஜீனியஸ் இல்லை. சரிங்களா? நமக்கு எஃப் ஆஃப் லாம்டா இன்டூ எக்ஸ் லாம்டா இன்டூ ஒய் செய்யும் போது எனக்கு லாம்டா இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு வந்துச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ். அப்படி இல்லைன்னா அது ஹோமோஜீனியஸ் இல்லை. நாட் ஈக்குவல் டுனா இல்லை. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு லாம்டாக்கு வந்து பவரில் என்ன வருதோ அது டிகிரி. பட் லாம்டா நம்ம வெளியே எடுத்துட்ட பிறகும் நம்மளோட ஃபங்க்ஷன் அப்படியே ரீகெயின் ஆகணும். அப்படி ஆனால் தான் அது ஹோமோஜீனியஸ். இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். f of x comma y is equal to x square y plus 6x cube plus 7. இப்போ நான் xக்கு முன்னாடி லாம்டா எடுத்துக்கலாம். f of lambda into x அது tன்னு கூட எடுக்கலாம். நிறைய கிளாஸ் புக்ல t வச்சு எடுப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து லாம்டா எடுப்பாங்க. நான் லாம்டா எடுத்திருக்கேன். இப்போ x இருக்கிற இடத்துல லாம்டா into x whole square, y இருக்கிற இடத்துல லாம்டா into y plus 6 times of lambda into x whole cube plus 7. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே வரும். லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு லாம்டா ஒய் ப்ளஸ் 6 இன்ட்டு லாம்டாக்கு க்யூபு எக்ஸுக்கும் க்யூபு ப்ளஸ் 7. இப்போ இதில் லாம்டாவை நான் காமனாக வெளியவே எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே லாம்டா க்யூபு இல்லை. ஸோ இதுலேருந்து நான் எஃப் ஆஃப் எக்ஸை திருப்பி கொண்டு வர முடியாது. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். என்னால் ஃபங்க்ஷனை திருப்பி கொண்டு வர முடியலை. therefore f is not homogeneous அப்படின்னு எழுதலாம். நமக்கு திருப்பி ஃபங்க்ஷன் வரணும், வந்தால் அது ஹோமோஜீனியஸ். The second question, h of x comma y is equal to 6x square y cube minus pi y power of 5 plus 9x power 4 into y divided by 20 x square plus 19 y square. சேம் நம்ம லாஸ்ட் சம் என்ன செஞ்சோமோ அதே தான் செய்ய போகிறோம். சொல்யூஷன் h of x comma y is equal to 6x square y cube நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், h of நம்ம இங்கே டீனும் எடுத்துக்கலாம் லாம்டானும் எடுத்துக்கலாம். நான் லாம்டா எடுத்துக்கிறேன். ஏன்னா மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில ஸ்கூலில் டீ வச்சு செய்வாங்க. அப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து எங்கள் ஸ்கூலில் வேறு மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகேங்களா? எல்லாமே ஒரே மாடல் தான். நம்ம வேரியபிள் எது வேணால் எடுத்துக்கலாம். இன்டூ லாம்டா. ஸோ எக்ஸுக்கு முன்னாடி ஒய்க்கு முன்னாடி லாம்டா எடுத்துக்கிட்டு ஹோல் கியூப் ஹோல் ஸ்கொயர் எழுதிடணும். அதே மாதிரி 20 லாம்டா இன்டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் 19 லாம்டா இன்டூ ஒய் ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் லாம்டாக்கும் வரும் எக்ஸுக்கும் வரும். கியூப் வந்து லாம்டாக்கு வரும் ஒய்க்கு வரும். லாம்டா பவர் 5 ஒய் பவர் 5 லாம்டா பவர் 4 எக்ஸ் பவர் 4 இது லாம்டா இன்ட்டு ஒய். நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்னா 6 லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் லாம்டா கியூபு ஒய் கியூப் மைனஸ் பை லாம்டா பவர் 5 ஒய் பவர் 5 ப்ளஸ் 9 இன்ட்டு லாம்டா பவர் 4 எக்ஸ் பவர் 4 அப்புறம் லாம்டா ஒய் டிவைடட் 2020 lambda square x square plus 2019 lambda square y square. இப்போ இங்கே lambda square இங்கே cube, இங்கேயும் lambda power 5, இங்கே lambda power 4, இங்கே 1. அப்போ lambda 5ன்றதை வெளியே காமனாக எடுத்துடலாமா? ஏன்னா எல்லாத்துக்குமே பவரில் 5, இதுக்கும் பவரில் 5, இதையும் ஆட் பண்ணால் 5. ஸோ காமனாக வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கிறது ஒன்றா சேர்த்து எழுதிக்கலாம். 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் மைனஸ் 5 இன்ட்டு ஒய் பவர் 5 plus 9 into x power 4y divided by இதுலயும் பாருங்க lambda square common வெளியே எடுத்துடலாம். balance 20 x square
plus 2019 y square. இப்போ இதில் 2 இது 5ல் 2 போச்சுன்னா பேலன்ஸ் 3 கிடைக்கும். அப்போ நமக்கு பேலன்ஸ் எப்படி இருக்கும்? lambda cube into 6x square y cube minus 5 into y plus 9 into x power 4y divided by 2020 x square plus 2019 y square. இந்த term தான் நம்ம f of xy ஓட term, which is equal to lambda cube into h of x comma y. இது homogeneous, ஏன்னா lambda வந்திருக்கு, நம்ம ஃபங்க்ஷனும் வந்திருக்கு. h of x comma y is a homogeneous function of degree. இங்க degree வந்து lambda பவர்ல என்ன இருக்கோ அதுதான் degree வந்து 3. அவங்க homogeneous அந்த degree கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா, homogeneous and degree வந்து 3. அடுத்த question பார்க்கலாம். செகண்ட் தேர்ட் சப்டிவிஷனா. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. g of x y z 3 வேரியபிள் இருக்கு. root of x 3x square plus 5y square plus z square divided by 4x plus 7y. ஸோ சொல்யூஷனில் given இன்னொரு வாட்டி எடுத்து எழுதிக்கிறேன். சொல்யூஷனில் எடுத்து எழுதிட்டேன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேரியபிள் ஆட் பண்ணோம். lambda எடுத்துக்கலாம். g of lambda into x, lambda into y, lambda into z is equal to root of 3 into lambda into x square plus 5 into lambda into y square, lambda into z square divided by 4 into lambda into x plus 7 into lambda into y. இப்போ இந்த ஸ்கொயர்லாம் இன்சைட் கொண்டு வரணுமா? அப்போ lambda square x square plus 5 into lambda square y square plus lambda square z square divided by lambda common வெளியே எடுத்துடலாம். 4x plus 7y மட்டும் இருக்கும். இப்போ இந்த எல்லா டேர்ம்லையும் பாருங்க lambda ஸ்கொயர் இருக்கு, எல்லாத்துலேயுமே lambda ஸ்கொயர் இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்னா lambda ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டு 3x ஸ்கொயர் plus 5y ஸ்கொயர் plus z ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். divided by lambda into 4x plus 7y அப்படியே இருக்கும். இப்போ அடுத்த லைனில் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த lambda ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்து நான் எழுத போகிறேன். நெக்ஸ்ட் லைனில் லாம்டாவை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் எனக்கு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் இருக்கும். டிவைடட் பை lambda இன்ட்டு 4x ப்ளஸ் 7y இருக்கும். இப்போ இந்த ரெண்டு லாம்டா இருக்குது, கேன்சல் ஆகிடும். பட் இதை நம்ம எப்படி எழுதிக்கணும்னா lambda பவர் 1 மைனஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அது lambda பவர் 0ன்னு எழுதணும் அடுத்த லைனில். இது ரெண்டும் கேன்சல் ஆனால் 1 எப்படி எழுதலாம்? எனிதிங் பவர் 0 இஸ் ஆல்சோ 1 இல்லையா, இதோட வேல்யூ 1. அப்போ நான் இதை எப்படி எழுதுவேன்? lambda பவர் 0. இந்த ஃபுல் டேர்ம் எது மாதிரி இருக்கு? ஃபுல் டேர்ம் எப்படி இருக்கு? எக்ஸ் ஒய், இந்த ஃபுல் டேர்மும் ஜி ஃபங்க்ஷனா, இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலாக g of x y zன்னு எழுதிடலாம். therefore g of x y z is a homogeneous function of degree. இந்த டிகிரி என்னன்னு எழுதணும்? 0. ஏன்னா லாம்டா பவர்ல 0 வந்திருக்கு. சரிங்களா? இது கேன்சல் ஆன பிறகு வெறும் g of x தானே இருக்கு, அப்போ இது ஹோமோஜீனியஸ் இல்லை, அப்படி எடுத்துக்க கூடாது. லாம்டா பவர் 0ன்னு எடுத்துக்கலாம் 1. சரியா? லாஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் u of xy z is equal to xy plus sin y square minus 2xy by xy. சொல்யூஷனில் கிவன் ஒரு வாட்டி எழுதிக்கலாமா? கிவன் ஒரு வாட்டி எழுதிட்டேன். இப்போ நம்ம லாம்டாவை ஆட் பண்ணிக்கலாம். lambda into x, lambda into y, lambda into z, lambda into x, இன்னொன்று lambda into y plus sin lambda into y whole square minus 2 times of lambda into x whole square divided by lambda into x, lambda into y. Next line இது எப்படி இருக்கும்? lambda square xy plus sin lambda square y square minus 2 times of lambda square x இருக்கா, x square divided by 2 lambda, அப்போ lambda square xy. இப்போ இதுலேயும் lambda square டினாமினேட்டர்லேயும் lambda square இருக்கா, நம்ம அது காமனாக எடுத்துடலாமா? lambda square xy plus sin
lambda square into y square minus 2 times of x square divided by lambda square into xy இருக்கு. இப்போ இந்த lambda square cancel பண்ணிடலாம். So next line எப்படி இருக்கும்? lambda square xy plus sin y square minus 2x square divided by xy ன்னு இருக்கும். இங்க நமக்கு u of function வரல, lambda காமனா வெளியே எடுத்து தனியா வந்து நமக்கு function வரல. So which is not equal to lambda power p or n நம்ம இது வேணா எடுத்துக்கலாம். u of x, y, z. It is not homogeneous. Therefore u of x, y, z is not homogeneous function அப்படின்னு எடுத்துட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கு இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.